மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் கர்த்தாவே, உம்முடைய வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனுமாயிருக்கிறது. அவைகளால் எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அறிந்திருக்கிறோம். இயேசுவை உம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. எங்களுடைய வாழ்க்கையை மாற்றின வசனங்கள் அனுதினமும் எங்களுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. உம்முடைய வசனம் எங்களுக்கு மனமகிழ்ச்சி. அது ஆசீர்வாதத்தை தலைமுறை தலைமுறையாய் அந்த வசனத்தின் வித்துக்கள் கொண்டு வருகிறபடியினாலே ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இன்றைய செய்தியின் தலைப்பு, நீங்கள் வேண்டுவது எதுவோ அதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். திருப்புவோம் 1 புஸ்தகம் 4 அதிகாரம் 9 வசனத்தை நாம் வாசிக்கலாம். பக்கம் 509 பழைய ஏற்பாடுல. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். போதும். யாபேஸ் என்கிறதான ஒரு வாலிபன், ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். அவனுக்கு எந்த விதமான முகவரி, எந்த குடும்பத்தில், எந்த பெற்றோருக்கு, எந்த ஸ்தலத்தில் பிறந்தான் என்பதான விவரங்கள் கொடுக்கப்படவில்லை. அவனுடைய செல்வந்தனா, சாதாரண மனிதனா, அறிவு படைத்தவனா, திறமை படைத்தவனா என்று எதுவும் இல்லை. ஆனால் சொல்லுகிறது முடிவு. அந்த குடும்பத்தில் தாய் இருந்திருக்கிறாள், உடன் பிறந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுது, தன்னுடைய உடன் பிறந்த மற்றவர்களை காட்டிலும் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். நாமும் நம்முடைய குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம். நம்முடைய உடன் பிறந்தவர்களும் உண்டு. ஆனால் இதில் பார்க்கிற காரியம் என்னவென்றால், அத்தனை பேரும் கனம் பெற்றார்களா? அத்தனை பேரும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார்களா? அத்தனை பேரும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாய் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தினார்களா என்பது பெரிய கேள்விக்குறி. முடிவு என்ன சொல்லுகிறது? பிறந்து வளர்ந்து அந்த குடும்பத்தில் மற்ற சகோதரர்களும் உழைத்தார்கள், பிழைத்தார்கள், உடன் வளர்ந்தார்கள், வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த யாபேஸ் மாத்திரம் கனம் பெற்றவனாய் இருந்தான். அதனுடைய ரகசியம் என்ன? குடும்பங்களிலே பார்க்கிறோம், ஒரே குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் சில தங்களுக்கு கொடுக்கப்படுகிற வசதிகள், வாய்ப்புகள் சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். சில பிள்ளைகள் சில சாக்கு போக்குகளை சொல்லி தடங்களை மாத்திரம் பார்த்து, சரியான சகவாசம் இல்லாதபடியினால, சுறுசுறுப்பா இல்லாதபடியினால வாழ்க்கையில் வெற்றிக்கு பதிலாக தோல்வியை தழுவி கொள்ளுகிறார்கள், கனமடையாமல் போகிறார்கள். ஒரே தகப்பன் தாயுடைய வயிற்றிலே பிறந்தவர்கள், வித்தியாசங்கள் காணப்படுகிறது. காரணம் என்ன? சில குடும்பத்தில் அனைவரும் மேலே வந்து விடுகிறார்கள், அனைவரும் கனம் பெறுகிறார்கள், அனைவரும் வெற்றி வாகை சூடுகிறார்கள். ஆனால் சிலர் வெற்றி வாகை பெறுகிறதில்லை, கனம் பெறுகிறதில்லை. இந்த யாபேசுக்கு மாத்திரம் ஏன் மற்றவர்களை பார்க்கிறோம், உடன்பதலை பார்க்கிறோம்? இதனுடைய பின்னணியை பார்க்கும்போது என்ன பேர் பார்க்கிறோம்?
அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றேன். சூழ்நிலை, இவனை பெற்ற தாய்க்கு அந்த சூழல் சரியாக சாதகமாக இல்லை. என்ன துக்கம், என்ன துயரம், என்ன குறைவு, என்ன நெருக்கம், என்ன போராட்டம் இருந்தது என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஏதோ வேதத்தில் பதிவு செய்யப்படுகிற அளவுக்கு அவனை துக்கத்தோடு அவனை பெற்றேன். சரீர துக்கமா, அல்லது பொருளாதார நெருக்கடியா, அல்லது குடும்பத்தில் வந்த பல பிரச்சனையா, சமுதாயத்தில் வந்த நெருக்கடியா, எதுவுமே சாதகமாய் அவன் பிறக்கும்போது யாபேசுக்கு அந்த பின்னணியம் சரியாக கம்ஃபர்டபுளாக சாதகமாக இல்லை. இந்த உலகத்தில் அவன் பிறக்கிறான் தன்னுடைய தாய்க்கு. ஆகவே தான் அந்த பேர் சூடப்படுகிறது. யாபேஸ் என்கிறதான பேர் என்றால் அவனை இந்த சூழ்நிலையில் துக்கத்தோடு அவனை பெற்றெடுத்தேன், வளர்த்தேன், பால் கொடுத்தேன், பராமரித்தேன் என்ற இந்த தாய் அதற்கு கொடுக்கிற விளக்கத்தை நாம் அறிந்திருக்கிறோம். வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள், வெற்றி நோக்கி செல்கிறவர்கள், நான் இந்த சூழ்நிலையில் வளர்ந்தேன், அல்லது இந்த பெரிய செல்வந்தனோ அல்லது வசதி வாய்ப்போ, படித்தவர்களோ படியாத குடும்பத்தில் நான் பிறந்ததுனால எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, வசதி கிடைக்கவில்லை என்று சாக்கு போக்கு சொல்ல முடியாது. எந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலையில் பிறந்திருந்தாலும் கிடைக்கிற வாய்ப்பு, கடவுள் நமக்கு கொடுக்கிற வாய்ப்பு, வசதி, கல்வி யார் முழுமையாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் அந்தந்த துறையில், அந்த ஸ்தலத்தில் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். என்னுடைய 75 ஆண்டு அனுபவத்தில் நான் அறிந்திருக்கிறேன், நம்மை காட்டிலும் தாளந்து உடையவர்கள், திறமை உடையவர்கள், வசதிகள், வாய்ப்புகள் பெற்றவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றதாக நான் அறிகிறது அல்ல. வசதியானவர்கள், கல்வி கற்றவர்கள், வாய்ப்புகள் உள்ளவர்கள் எல்லாம் வெற்றி பெறுகிறதில்லை. திறமை மாத்திரம் ஒருத்தனை வெற்றி பெற செய்யாது. உனக்கு வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, திறமை இருக்குது, தாளந்து இருக்குது, நினைத்தால் முடியும், நினைக்கணும்ல. ஆகவே வெற்றிக்கு என்ன காரணம் என்னென்றால், ஒருவன் கனம் அடைய வேண்டுமானால் கடின உழைப்பும் விடாமுயற்சியும். அது கல்வியாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, குடும்ப காரியமாய் நமக்கு இருக்கிற பணியாய் இருந்தாலும் சரி, வெற்றி பெறுகிறவர்கள், கனம் பெறுகிறவர்கள் எல்லாம் கடின உழைப்பும் விடாமுயற்சியும். நல்ல மார்க் வாங்குறோம் பாருங்க, எல்லாம் இன்டெலிஜென்ட் இருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஃபஸ்ட் மார்க் வாங்குறாங்களான்னு பார்த்தா இருக்காது. ஆரம்பத்தில் இருந்தே அன்னைக்கு உரிய பாடங்களை, கொடுக்கப்படுகிற ஹோம்ஒர்க், சிந்தனைகள் சிதறாதபடிக்கு அவர்கள் அன்றன்று செய்யும் போது, வேலைகளை படிப்பில் கவனம் செலுத்தும் போது, அப்போ விடாமுயற்சி. ஆக வெற்றி பெறுகிற மாணவ மாணவிகள் எல்லாம் பெரிய பின்னணியத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல, விடாமுயற்சியும் கடின உழைப்பும். இருக்கிற வசதி வாய்ப்புகள், இல்லாத காரியத்தை நான் அந்த இடத்துல இருந்தால் தான், இந்த ஸ்கூலில் படித்தா தான் மேலே வருவேன். எனக்கும் சின்ன வயசில் எங்கள் அப்பா மேலே வருத்தம் இருந்தது. ஏன்னா என்னுடைய தகப்பனார் பெரிய பதவியில் ரயில்வேஸில் இருந்தார். மதுரையில் ரயில்வே காலனியில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இருந்தது. ஆனால் என்னை அங்கே சேர்க்கலையே, இங்கிலீஷ் மீடியத்தில் என்னை போடலையேன்னு சொல்லி அந்த மனக்குறைவு சின்ன வயசில் எனக்கு இருந்தது. ஆனால் வெரி ஷார்ட் பீரியடு தான் அங்கே இருந்தோம். பிறகு ஓய்வு பெற்று விட்டார். அந்த காரணத்தினால போடாமல் இருந்திருக்கலாம். அப்போ எனக்கு இருந்தது. ஆனால் அதற்கு பின்பதாக கிடைத்த வாய்ப்புகள், வசதிகளை
ஓரளவு அதிகமாய் பயன்படுத்தி கொண்டேன். வருத்தம் இருந்தது. ஆனால் அதற்கு பின்பதாக கிடைத்த வாய்ப்புகளையும் வசதிகளையும் நான் பயன்படுத்தி கொண்டேன். அப்போ இந்த யாபேஸ் என்ன செய்தான்? அவனுடைய விடாமுயற்சி, கடின உழைப்பு என்ன செய்கிறது? இந்த சூழ்நிலையில் தாய்க்கு அவனை பெற்ற நேரம் சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சூழ்நிலை சரியில்லை. கூட சகோதரர்களும் வளர்ந்து வருகிறார்கள். அவர்களும் பல்வேறு பணிகளை செய்திருக்கலாம். வாசிங்கள் 10ஆம் வசனம். ம் 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 போதும். 4-5 காரியத்தை தேவ சமூகத்தில் வைக்கிறான். ஐயோ, என் தாய் துக்கத்தோடு பெற்றாளே, எனக்கு வசதி இல்லையே, வாய்ப்பு இல்லையே, என்னோடு கூட போட்டிக்கு என்னுடைய சகோதரர்கள் இருக்கிறார்களே, நான் என்ன செய்வேன்? ஒரு சொத்தை பல பேருக்கு பங்கு வைக்கும்போது சிறிய பாகம் மாத்திரம் கிடைத்திருக்கும். 5 பிள்ளைகள் என்றால் 5 ஏக்கர் இருந்தால் 1 ஏக்கர் மாத்திரம் கிடைத்திருக்கும். மற்ற சகோதரர்களுக்கு என்ன வாய்ப்புகள், என்ன மனநிலை இருந்தது நமக்கு தெரியாது. ஆனால் இவன் என்ன செய்கிறான்? விடாப்பொடியாக தொடர்ச்சியாக ஒரு காரியத்தை செய்கிறான். அதாவது வெற்றிக்கு கடின உழைப்பும் விடாமுயற்சியும் அவசியம். கல்வியாக இருந்தாலும் சரி, அது எந்த பணியாக இருந்தாலும் முன்னேறுவதற்கு இந்த 2 காரியங்களும் அவசியம். இவன் முதலாவதாக அடிப்படையில் அஸ்திவாரம் என்ன ஏற்படுகிறது? முதலாவது தேவ சமூகத்தில் தன்னுடைய இதயத்தை ஊற்றுகிறான். நம்முடைய அறிவு மாத்திரமல்ல, கர்த்தரை அறிந்திருக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு விடாமுயற்சியும் கடின உழைப்பு மாத்திரமல்ல, தேவனுடைய அனுக்கிரகமும் நமக்கு என்ன செய்கிறது? தேவை. அது அவைலபிளாக இருக்கிறது. மற்ற ஜனங்களுக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய கிருபை நமக்கு இருக்கிறது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்போ அந்த கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இருக்கும்போது இவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு அடிப்படை காரணம் என்னவென்ற, தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, இல்லை எனக்கு பக்கத்தில் இருக்கிறவன் தடையாக இருக்கிறான், அவ தடையாக இருக்கிறாங்க, சொந்தக்காரன் தடையாக இருக்கிறான், கூட வேலை பார்க்குறவங்க இவைகளெல்லாம் சொல்ல முடியாது. நம்முடைய வளர்ச்சிக்கு, நம்முடைய கல்வியாக இருந்தாலும் சரி, திருப்பணியாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் முதலாவது செய்ய வேண்டியது தற்பரிசோதனை, செல்ஃப் எக்ஸாமின். என்னுடைய முயற்சிக்கு, என்னுடைய கடின உழைப்புக்கு, என்னுடைய காரியங்கள் எந்த அளவுக்கு உதவியாக இருக்கிறது, அது எனக்கு எதிர்மறையாக இருக்கிறது. என்னுடைய எண்ணங்கள் எதிர்மறையாக இருக்கிறது என்றால் அதை களைந்து போட வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் நேர்மறை சிந்தை கொண்டவர்கள். இது எனக்கு முடியாது, இது என்னால் செய்ய முடியாது, இது என்னால் படிக்க முடியாது, நான் இதற்கு தகுதியற்றவன் என்று தீர்மானித்து விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் இது என்னால் முடியும், ஆண்டவர் என்னுடைய சமூகத்தில் நான் இதை வைப்பேன், ஆண்டவர் உதவி செய்வார் சொல்லுகிறார். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, அந்த பேக்கேஜில் எல்லாம் இருக்கிறது. அந்த பண்டலில் முதலாவது கேட்குற பண்டல் என்ன? நீர் என்னை ஆசீர்வதியும். முதலாவது, ஒருவேளை குடும்ப சாபம் அல்லது கட்டுகள், ஒருவேளை பல்விதமான காரியங்கள் இருந்திருக்கலாம்.
அவைகளெல்லாம் நீக்கி சுத்திகரித்து என்னை ஆசீர்வதியும். என்னுடைய பாத்திரத்தை, என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய இருதயத்தை ஆசீர்வதித்து என்னுடைய எல்லையை பெரிதாக்கும். நான் நிற்கிற அந்த ஸ்தலம், அந்த 3 அடிக்குள்ளே இருந்தால் சரி, அது எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாகம் பங்காக இருந்தால் சரி, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கல்வியாக இருந்தால் சரி, அல்லது கல்வி சாலையாக பணியாக எதுவாக இருந்தால் சரி, அதை நீர் விசாலப்படுத்தும், அதை பெரிதுபடுத்தும், அதனுடைய எல்லையை நீ பெரிதாக்கும் என்று சொல்கிறான். என்னை ஆசீர்வதியும். நான் அபிவிருத்தி அடைய வேண்டும். நான் வளர்ச்சி அடைய வேண்டுமானால், அபிவிருத்தி அடைய வேண்டுமானால் தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற தடைகளையே, நெகட்டிவே, அவங்க பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறாங்க, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, தடைகளை மாத்திரமே பார்த்துக்கிட்டு இருந்தால் முன்னேற முடியாது. அப்போ சூழ்நிலையை சாதகமாய் பயன்படுத்துகிறவர்களும் இருக்கிறார்கள். அவைகளை ஒரு பொருட்டாக எண்ணாதபடி அந்த தடைகளெல்லாம் நீக்கி போட்டு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை படித்து முன்னேறுகிறவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். நண்பர்கள் நம்மை தாங்கி கொண்டு வர முடியாது. மனைவி, கணவன் எப்பொழுதும் தாங்கி கொண்டு வர முடியாது. நம்மோடு இருக்க வேண்டிய கரம், ஜீவனுள்ள ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். எப்பொழுதும் கம்ஃபர்ட் ஜோன், வசதியான ஸ்தலத்தில் பிள்ளைகளை வைக்கக்கூடாது. அவர்கள் முயற்சி பண்ண வேண்டும். அவர்கள் போய் தங்களுடைய காரியங்களை கவனிக்கும்படியாக உற்சாகப்படுத்த வேண்டும், வழிகாட்ட வேண்டும். உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து என்னை தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு. தீங்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். பிரச்சனையே இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? கை தூங்க. யாருக்கா துக்கம் இல்லாமல் இருக்கா? எல்லாருக்கும் இருக்கு. பிரச்சனை, துக்கங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் அவைகள் மத்தியில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். பவுல் எழுதுகிறார், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எங்கே இருந்து எழுதுகிறார்? சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதுகிறார், ரிஜாய்ஸ் ஆல்வேஸ், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஐயா, பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிட்டு, பிள்ளைகளெல்லாம் கட்டி கொடுத்தாச்சு, பேரன் பேத்தியெல்லாம் எடுத்தாச்சு, கவலை இல்லாமல் இருக்குமா? அது ஏதாவது ஒரு கவலை இருக்கும். தீங்கு இல்லாமல் இருக்குமா? இருக்கும். பேர பிள்ளைக்கு அட்மிஷன் கிடைக்கலையே, அப்போ கடைசி வரைக்கும் அங்கே என்ன செய்யும்? துக்கப்படுத்துகிற தீங்குகள் இருக்கலாம். அதற்கு என்னை விலைக்கு காத்திருளும். ஆகவே அவைகளையே யோசித்து கொண்டிருந்தால், அவைகளையே தியானித்து கொண்டிருந்தால் சரீர உபாதைகள் ஏற்படுமே தவிர அபிவிருத்தி நடக்காது. இருக்கிற ஸ்தலத்தில் இருப்போம், நாம் மேன்மை அடைய மாட்டோம், வளர்ச்சி அடைய மாட்டோம். இங்கே வேதம் சொல்கிறது, இவன் வேண்டிக் கொண்டான், என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உம்முடைய கரம் என்னோடு இருப்பதாக, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலைக்கு காத்திருளும். இவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். ஏன் கேட்கறதுக்கு முன்னாடி ஆசீர்வச்சிருக்கலாமே? இல்லவே இல்லை. வேலை வேண்டுமானால் விண்ணப்பிக்கணும். வேலை வேணும்னா படிக்கணும். ஆகவே அப்ளிகேஷனே போட மாட்டேன் அப்படின்னா, அப்போ இவைகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? தேவைகள் இருக்குது, காரியங்கள் இருக்குது, மேன்மை அடைய வேண்டும், உயர வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் விண்ணப்பிக்க வேண்டும். இவன் வேண்டிக் கொண்டதை ஆண்டவர் அருளினார். வாயை மூடிக்கிட்டே சாப்பிடணும்னா எப்படி முடியும்? சில நேரம் அந்த மாட்டுக்கு, எத்தனை பேர் மாடு வளர்த்தீங்கன்னு தெரியல, ஏதாவது மருந்து இருந்து ஏதாவது கொடுக்கணும், சுகம் இல்லைன்னா அந்த மூங்கில்ல ஒரு இது இருக்கும், அப்படி செதுக்கி
வாயை 2 பேர் இது பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த மருந்தை இதை வச்சு உள்ளே ஊற்றி விடுவாங்க. அப்படி ஊற்ற முடியுமா நமக்கு? சாப்பிட வேண்டுமானால் வாயை திறக்க வேண்டும். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றினபடியினால் மற்ற சகோதரர்கள் இருந்தார்கள். இவனோடு கூட பிறந்த சகோதரர்கள், யாபேசு கூட பிறந்த சகோதரர்கள் உண்டு. அவர்களெல்லாம் ஆசீர்வாதத்தை பெறவில்லை, மேன்மை அடையவில்லை. இவன் தேவ சமூகத்தில் விடாமுயற்சியாக தொடர்ச்சியாக கடினத்தோடு இவன் தேவ சமூகத்தில் விண்ணப்பித்தபடியினால இவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் இந்த காலவேளையில் என்னோடு உங்களோடு பேசுகிற காரியம் என்னவென்றால், நாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வசதிகள், வாய்ப்புகள், அது சிறியதோ பெரியதோ, நான் விரும்பினதோ விரும்பாதோ, எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கடின உழைப்போடு விடாமுயற்சியோடு கூட நாம் பிரயாசப்படுவோம். ஆனால் சோம்பேறிகள் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. சோம்பேறிகள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. என்ன வசதி வாய்ப்பு இருந்தாலும் சரி, என்ன தாளந்து, என்ன அறிவு இருந்தாலும் வாழ்க்கையில், தொழிலில், ஊழியத்தில், படிப்பில் வெற்றி பெற முடியாது என்பதை எழுதி வைத்து கொள்ளலாம். வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் எல்லாம் தேவனுடைய அனுக்கிரகத்தோடு கூட உழைத்தவர்கள், விடாமுயற்சி செய்தவர்கள். ஆகவே கடின உழைப்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. இவன் விடாமுயற்சியாக ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் வேண்டினதை அருளினார். ஆகவே நாம் தேவன் கொடுத்திருக்கிற தாளந்துகள், தேவன் கொடுத்திருக்கிற வசதிகள், வாய்ப்புகளை பயன்படுத்துவோம். தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். செபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, யாபேசுடைய பின்னணியம் சாதகமாயில்லை. அவனுக்கு அவனோடு கூட பங்கு போட அநேக சகோதரர்கள் இருந்தார்கள். அவைகள் மத்தியில் தேவ சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி அவன் விடாமுயற்சியாக கடினத்தோடு தேவ சமூகத்தில் விண்ணப்பித்து அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். நாங்களும் விடாமுயற்சியோடும் கடின உழைப்போடும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நீர் கொடுத்த வேலை, படிப்பு, ஊழியம் எதுவாயிருந்தாலும் பயன்படுத்த கிருபைத்தார். எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை பரப்ப லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.